இன்னைக்கு டைரக்டர் சி ருத்ரையா அவர்களுடைய நினைவு நாள். வலைப்பேச்சு பார்த்தேன். அதுல சொன்னாங்க 2014 நவம்பர் 18 காலமானார். அவருக்கு யாருமே ஒரு நினைவு கூட்டமோ எதுவுமே பண்றது இல்லை அப்படின்னாங்க. சரி, நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம். ஏன்னா நம்ம இயக்குனர்களுடைய பிறந்த நாள், அவங்களுடைய நினைவு நாள்லாம் நம்ம நிறைய இயக்குனர்கள் நடிகர்களுக்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி பண்றோம். சார் ஏன் இன்னைக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சர்ச் பண்ணும் பொழுது எனக்கு சுதீர் ஸ்ரீனிவாசன் அவர் ஒரு அருமையான ரிவ்யூவர், ஃபுட்பால் கிரிக்கெட்லாம் கமெண்ட்ரி கூட கொடுப்பார் சில சமயங்கள்ல. ஸோ அவருடைய ஒரு இன்டர்வியூ, அவர் உலகநாயகன் கமலஹாசன் எடுத்த இன்டர்வியூ, அதுல சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்தது. ருத்ரையா 2 படம் தான் எடுத்திருக்காரு. ஒன்னு அவள் அப்படித்தான் 1978 தீபாவளிக்கு வந்தது, அவள் அப்படித்தான். அதுக்கப்புறம் கிராமத்து அத்தியாயம், 2 படம் தான் எடுத்திருக்காரு. அதாவது ருத்ரையாவுடைய சொந்த பேர் ஆறுமுகம். அவர் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல கோல்டு மெடலிஸ்ட், ஒரு ஆங்கிரி யங் மேன், சிஸ்டத்தையே மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் உள்ளவர். அவர் கமலுக்கு எப்படி அறிமுகம் வராருன்னா அனந்த் மூலமா அறிமுகம் வராரு. ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல அப்படின்னு சொல்லி அனந்து, ஆர்சி சக்தி, கமலஹாசன் அவங்களோட இன்னர் சர்க்கிள்ல இமீடியட்டா வந்துடுறாரு. ஏன்னா அவர் வெளிநாட்டு படங்கள்லாம் அவர் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இருந்ததுனால அவர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு. அவர் மூலமாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பூனே இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பணும், இவங்க வாங்கி பார்த்துட்டு மறுநாள் அனுப்புவாங்க. ஸோ அப்படி அவர் மூலமாக இவங்க நிறைய ஆங்கில படங்கள், நிறைய வெளிநாட்டு படங்கள், பொலான்ஸ்கி, கோடாடு, இந்த மாதிரி டைரக்டர்ஸை பத்தி பேசுறது, இந்த மாதிரி இவங்க ஒரு கூட்டம். அவருக்கு தமிழ் சினிமாவை மாத்தணும் இவங்கெல்லாம் சேர்ந்து அப்படிங்கிற ஒரு வெறி உண்டு. அது அவர் அப்படி எடுத்த படம் தான் அவள் அப்படித்தான். அதுக்கு பெரிய அளவு பொருளாதாரமே இல்லாமல் அவங்க எடுத்த படம். அதாவது கமலுடைய ஃப்ரீ டயத்துல எடுத்த படம். ஏன்னா அப்ப அவர் அந்த காலகட்டங்களில் 20 படம் நடிச்சாரு. அதுல ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு நடிக்கிறதுக்கு ரஜினி, ஸ்ரீபிரியா எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க கமலுக்காக. ஸோ அப்படி எடுக்கப்பட்ட படம். அந்த படம் சிறப்பா வந்தது, கமலுக்கு நல்ல பேர் கிடைச்சது. கமல் சிவாஜியை மிஞ்சி விட்டார் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு பேர் கிடைச்சது. அப்ப கமல் என்ன சொன்னார்னா, டெல்லி தமிழ் சங்கத்துல சிவாஜி என்ன தோல்ல தூக்கி வச்சிருக்காரு, அதனாலதான் நான் உயரமா தெரிகிறேன், நான் எப்பொழுதுமே அவருடைய பையன் தாங்கிற மாதிரி சொன்னாரு. சோ ருத்ரையா ராஜா என்னை மன்னித்து விடுன்னு ஒரு கதை பிளான் பண்ணாரு. அருமையான கதை. பட் கமல் சகலகலா வல்லவன் மாதிரி படம் நடிச்சதுனால இந்த மாதிரி படங்களை நடிக்க முடியாம போச்சு. அவருக்கு ரொம்ப கோபம், கமல் நீ ஏன் இந்த மாதிரி நடிக்கிறேன்னு. கமல் சொல்லியிருக்காரு, நம்ம கமர்ஷியலா நடிச்சு படம் ஓடி சம்பாதிச்சாதான்ப்பா நம்ம இந்த மாதிரி நல்ல படம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அவருக்கு விளக்கி சொல்லியிருக்காரு. கடைசி காலகட்டங்களில் கூட திருப்பி படம் எடுப்போங்கிற நம்பிக்கையோட இருந்தவர், தமிழ் சினிமாவை பிரமிக்க வைத்தவர். அவள் அப்படித்தான் சிறந்த படம். அவருடைய நினைவு நாளில் அவரை நினைவு கூறுகிறோம்.